சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர், இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர், இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்தியாவின் பிஸ்மார்க் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர இந்தியாவுடைய முதல் துணை பிரதமராக பதவி வகித்தார். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 550க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் இருந்தது. அந்த சுதேச சமஸ்தானங்கள் அனைத்தையும் இந்தியா அப்படின்ற ஒரு பரந்துபட்ட தேசத்தோடு இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலை சாரும். அதனால தான் இவர் ஜெர்மனி ஐக்கியத்திற்கு பாடுபட்ட பிஸ்மார்க்கோடு ஒப்பிடப்படுகிறார். இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அழைக்கப்படுகிறார். இரும்பு கரம் கொண்டு சுதேச சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைத்ததனால் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர். குஜராத்தில் பிறந்தவர் தான் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரது பிறந்த நாளான அக்டோபர் 31 தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக அக்டோபர் 31 அனுசரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு அவருடைய நினைவை, தியாகத்தை போற்றும் விதமாக 182 மீட்டர் உயரமான சிலையானது குஜராத்திலே நிறுவப்பட்டுள்ளது. அதாவது இது உலகின் மிக உயரமான சிலையாகும். உலகிலேயே மிக உயரமான சிலை 182 மீட்டர் உயரமுடையது. அதாவது 597 அடி உயரமுடையதான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை. இவருடைய பிறந்த நாள் இந்தியாவுடைய தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த சிலையை நிறுவுவதற்காக ஆன செலவு பார்த்திங்க அப்படின்னா 3000 கோடி செலவு செய்து 2013 இந்த சிலை அடிக்கல் நாட்டப்பட்டது. 2013 அடிக்கல் நாட்டப்பட்டு அக்டோபர் 31, 2018 அந்த சிலையானது திறக்கப்பட்டது. இந்தியாவிலேயே மிக உயரமான சிலையாக இது அறியப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகிலேயே மிக உயரமான சிலையாக சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையானது அறியப்படுகிறது. இவருடைய தியாகத்தை நாமும் போற்றுவோம்.